12th ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர். உலகம் யாவையும் எனும் கம்பராமாயண கடவுள் வாழ்த்துச் செயல் அமைப்பின் சிறப்பு யாது? மங்கள சொல் தொடக்கம். இதே மாதிரி உலகம் உவப்ப அப்படின்னு நக்கீரரோட திருமுருகாற்றுப்படையும் உலகெல்லாம் உணர்ந்து அப்படின்ட்டு சேக்கிலாரோட பெரிய புராணமும் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இறைவன் எல்லாவற்றையும் தானே படைப்பவன் என்பதை கம்பர் எவ்வடியால் உணர்த்துகிறார்? உலகம் யாவையும் தாமுல வாக்கலும். தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே கோடிட்டன பற்றி பொருத்தமாக அமைந்திருப்பது எது? தேற்றம் ஈற்றசை. தேற்றம் அப்படின்னாக்க நிச்சயம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அன்னவர்க்கே நாங்களே முதலதில் உள்ளது தேற்ற தெளிவு ஏகாரம், இரண்டாமதில் ஈற்றசை. அன்னவர்க்கே அப்படின்னா நிச்சயம், அதாவது அழுத்தி சொல்றது. தாயே உயிரே தமிழே நினை வணங்கும் சேயன் இவ்வடி உணர்த்தும் பொருளுக்கு பொருத்தமானவற்றை கீழுணர்வற்றிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். தாய் உருவாக்கம், உயிர் இயக்கம். இதோட பொருள் விளக்கம் செகண்ட் பேராகிராஃபில் ஒருவர் உருவாகிட தாயே ஏதுவாகிறார். தமிழ் தம்மை மனிதனாக உருவாக்கியுள்ளதை கவிஞர் முடியரசன் என்கிறார். தாயே என அழைக்கிறார். மாந்தர் உருவாகினால் மட்டும் போதாது, இயக்கம் வேண்டும். இயங்க வைப்பது உயிர். தமிழ் வாழ்த்தில் கவிஞர் முடியரசன் சேயன் பெறற்கரிய செல்வமே என தமிழை குறிப்பிடுகிறார். இவ்வடியினை பற்றிய 4 கருத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் எது சரி? இந்த 3 சொற்களும் உருவக பொருளை தருகின்றன அப்படின்னு இருக்குது. ஆனால் அது தாய் உயிர் செல்வம். 3 சொற்களும் உருவக பொருளை தருவது தாய் உயிர் செல்வம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா சேயன் அப்படின்னா சேய் போன்றவன் அப்படின்னு அர்த்தம். சேயன் அப்படின்னா சேய் போன்றவன். இது ஓமை பொருளை தருது. அதே மாதிரி பெறற்கரிய செல்வமே, செல்வமே உருவக பொருளை தருது. இப்போ இதற்கு சரியான விடை ஒரு சொல் உருவக பொருளையும் ஒரு சொல் ஓமை பொருளையும் கொண்டுள்ளது. தாயே தமிழே எனும் மொழி வாழ்த்து செய்யுளில் பயன்படுத்தப்பட்டுள்ள 4 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அணி அடிப்படையில் மாறுபட்ட சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேயன். சேயன் ஓமை, தாயே உயிரே இதெல்லாம் உருவகம். பண்டைய கால படை வகைகளுள் சிறப்பானதை உணர்த்தும் பாடலடி மாரத வீரர் மலிந்த நன்னாடு. மாமுனிவர் பலர் வாழ்ந்த பொன்னாடு. கோடிட்டதற்கு பொருந்திய பெயர்களுள் ஒன்று கௌதமன். மாமுனிவர் பலர் வாழ்ந்த பொன்னாடு அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அகத்தியர், புலத்தியர், அங்கிரா, கௌதமன், வசிட்டன், காசிபன், மார்க்கண்டர் ஆகிய 7 சப்த முனிவர்களை சூடாமணி நிகண்டு குறிக்கிறது. நாரத கானம் நலிந்திகழ் நாடு நல்லன யாவையும் நாடொரு நாடு இவ்வடி கொண்டுள்ள கருத்திற்கு பொருந்திய சொல் தொகுதியை தேர்ந்தெடுக்கவும். தோற்றம் விளைவு. நாரத கானம் நலந்திகழ் நாடு இவ்வடியில் உள்ள கானம் எனும் சொல்லிற்கு பொருந்திய பொருள் இசை. தேங்க்யூ.